பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். எல்லா புகழும் இறைவனுக்கு. நான் நமது ஊர் 12வது வார்டு ஊத்தூர் வடபுரம் ஆஸ்பத்திரி ரோடு, ஆஸ்பத்திரி தெரு, பெருமாள் கோயில் தெரு, சிறியம்மன் கோயில் தெரு சார்பாக உள்ள 12வது வார்டு. இதில் எனக்கு ஏடிஎம்கேயில் 12வது உறுப்பினருக்கு சீட்டு தந்தாங்க. அதே நேரத்தில் சம்சுஸ்லா சங்கத்தில் ஒரு ஆஃபர் பண்ணாங்க, போட்டி இல்லாமல் தேர்ந்தெடுக்கணும், சமுதாய ஒற்றுமையை வேண்டி. அது அடிப்படையில் நானும் விண்ணப்பித்தேன். என்னுடைய வார்டுக்கு 4 பேர் போட்டிருந்தாங்க. ஒரே இயக்கத்தை சேர்ந்த 2 பேர் இருந்தாங்க. நான் அப்ஜெக்ஷன் பண்ணேன். ஒரு ஆள் ஒதுங்கிட்டாங்க. மிச்சம் 3 பேர் இருக்கும்போது குழுக்கள் முறைண்டாங்க. இது இஸ்லாத்துக்கு விரோதமானது, வேறு எதுவும் முறைகளை கையாளுங்க அப்படின்னு சொன்னாங்க. அது பிரகாரம் ஜமாத்தில் சிலது செய்வாங்களாம். அடுத்த ஊரை தான் அந்த வேறு ஊருக்காரர் அடுத்த ஊருக்காரரை ரெக்கமெண்ட் பண்ணுவோம். அடுத்த ஊருக்கு இஸ்திமா வைங்க, அதில் எது மெஜாரிட்டியோ, எந்த ஊருக்கு மெஜாரிட்டியான ஓட்டு கிடைக்குதோ அந்த ஓட்டில் அவங்கள தேர்ந்தெடுப்பாங்க. அந்த முறையில் செய்யும்போது 3 போட்டி வேட்பாளர்கள் அவங்க ஒரு சிலிப்பை தந்து மாற்று யார், நீங்களை தேர்ந்தெடுக்காட்டி மாற்று யார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. அப்போ நானும் என்னோட போட்டியிட்ட தம்பி நூறுலாவும் எழுதி கொடுத்துட்டோம். இவர் செய்யது நடுநிலைமை என்ன தான் நிற்க சொல்கிறாங்கன்னு ஒரு செய்தியை, ஆலிம்கள் உலமாக்களுக்கு கட்டுப்படாத ஒரு செய்தியை சொன்னார். அப்புறம் அவர் போட்டியிலேருந்து அவங்கள நீக்கிட்டு 2வது வாய்ப்பும் கொடுத்தாங்க, நீக்கிட்டாங்க. மிச்சம் 2 பேர். நான் நூறுலாவுக்கு விட்டு கொடுத்தேன், தம்பி எனக்கு விட்டு கொடுத்தா. நீங்கள் வயசில் மூத்தவர், நீங்களே நில்லுங்கன்னு. அந்த அடிப்படையில் நான் இந்த வார்டில் நிற்கிறேன். நான் தேர்ந்தெடுக்கப்பட்டால் சில உறுதிமொழிகளை சொல்கிறேன். இந்த வார்டு பிரச்சனையை தீர்க்கறதுக்காக வேண்டி ஒரு நிரந்தர வார்டு உறுப்பினருக்குன்னு யார் வந்தாலும் அந்த ஒரு ஆஃபீஸ் அவங்கள்ட்ட இந்த வார்டுக்கு மம்மட்டியோ எதுவோ அது சுத்தம் பண்ணுறது, அந்த ஜாமானை வச்சு மனுக்களை பரிசீலிக்க ஒரு ஊழியரோடு கூடிய ஒரு அலுவலகத்தை ஏற்படுத்தினா ஒவ்வொரு வார்டுக்கும், வார்டுன்றல ஒவ்வொரு வார்டுக்கும் நல்லா இருக்கும். அடுத்ததாக என் வார்டு பிரச்சனைகளை பற்றி சொல்லும்போது, இப்போ பழைய கார்டு முடியுது. 2012 கார்டை எளிமையான முறையில் இதை ரினியூவல் பண்ணி கொடுப்பேன். அதே போல் குடிநீர், பாதுகாக்கப்பட்ட குடிநீரும், மின்சாரம், வரி விதிப்பு, சுகாதாரம், துப்புரவு, புதிய வாக்காளர்களை, விடுபட்ட வாக்காளர்களை, புதிய வாக்காளரை முறைப்படுத்தி செய்கிறது, சாலைகள் சீரில்லாத பழுதுபட்ட சாலைகளை சீரழிக்க புதிய சாலைகளை போடுவது. அடுத்து எங்கள் வார்டில் ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, என் வீட்டுக்கு பின்னாடியே இருக்குது, ஆஸ்பத்திரி தெருவுக்கு பின்னாடி இருக்குது, செட்டியாகும். நேஷ்னல் ஜியாகிரஃபி பார்க்குற மாதிரி காணாங்கோழியே ஒரு 10,000 காணாங்கோழி இருக்குது. அதே மாதிரி கொசு தொல்லைகள் கடுமை, பன்னிகள் மெய். இந்த ஆகாயத்தாமரை தீர்க்கிறது என்னால் மட்டும் முடியாது. மற்ற 13 ஒரு 4 வார்டு உறுப்பினர்கள் சேர்ந்து ஒரு பெரிய ஸ்கீமாக இதாக்கி அந்த குளத்தை ஒரு சுத்தமான குளமாக்கி கொண்டு வந்தால் தான் இந்த கொசு தொல்லையை இந்த ஊர்லேருந்து ஒழிக்க முடியும். அடுத்ததாக நான் குளிச்சிருக்கேன், பள்ளிக்கூடத்தாமட்டங்கிற குளம் புதுப்பள்ளிக்கு பக்கத்தில் இருக்குது. அது இன்றைக்கு சாக்கடையாக காட்சி தெரியும். இதையும் துப்புரவு செய்யும். அடுத்ததாக எங்கள் பகுதிக்கு இருக்கிற 1ஆம் நம்பர் ரேஷன் கடை எங்கள் மாமா எஸ்ஓ இருக்கும்போது கொண்டு வந்து இந்த ஊருக்கு முதல்ல அறிமுகப்படுத்தின கடை. என் கடையில் சொந்த கடையில் வச்சுருந்து 8 வருஷமாக வாடகை வாங்காமல் அதை நடத்திக்கிட்டு வந்தேன். அப்புறம் சிறிய வாடகையில் ஒரு 10 வருஷம் ஓடுனுச்சு. தற்சமயம் நான் இடித்து கட்டினதுனால ஒரு டெம்பரரி இடமா போட்டு வச்சுருந்தோம். அதை குணக்கான தோதுக்காக வேண்டி ரயில்வே ரோட்டுக்கு மாற்றிட்டு போனாங்க. இதனால தான் எனக்கு செய்யறதுக்கு பிரச்சனை வச்சு. ஆனால் செய்யறது அந்த விஷயத்தில் தப்பு பண்ணலை, அவரால் செய்ய முடியலை. ஏன்னா எல்லாத்துக்கும் நகர செயலாளர் அவருடைய பாவையாக தான் இவர் செயல்பட்டார். இதனால் நான் கன்சூமர் கோர்ட்டில் ஒரு வழக்கு தொடர்ந்து டிஎஸ்ஓ கலெக்டர் ஆஃபீஸ் மேலே தொடர்ந்து ஒரு நம்பரை ரெட் பண்ணோடனே பழைய மாதிரி அதே பகுதிக்கு மாற்றணும். அதுக்கு ஒரு நிரந்தர கட்டடம் லாரி போகிறதுக்கு
இந்த மக்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் அது நடுவில் செய்கிறதுக்கு. அதே போல் அரசு நலத்திட்டங்கள், நான் ஒரு அரசியல் கட்சியை சார்ந்தவனாக இருந்தாலும் எனக்கு அதை செல்வாக்கை வச்சு குடும்ப அட்டைகளுக்கு எல்லாருக்கும் இந்த இலவசங்களை உடனடியாக கொடுக்க ஏற்பாடு செய்கிறோம். மிக்சி, கிரைண்டர், ஃபேன் மற்றும் என்னென்ன இலவசங்கள் இருக்கோ அதை. மாணவர்களுக்கு லேப்டாப் கிடைக்கிறதுக்கு அம்மா அறிவிச்சிருக்காங்க, கிடைக்கிறதுக்கு அதுக்குள்ள அறிமுகத்தை செய்கிறோம். ஆதரவற்ற குடும்பங்களுக்கு ரேஷன் கார்டு மூலம் ஏற்பாடு பண்ணி 35 கிலோ அரிசி. தமிழ்நாடு அரசால் நானும் அமைச்சர்கிட்ட உட்காந்து பேசியிருக்கிறோம். 12 கோடி ரூபா பாதாள சாக்கடை திட்டம் வருது. அதை 20 கோடி ரூபாயாக்கி 48 கிலோமீட்டர் அளவு சர்வே பண்ணியிருக்காங்க. இப்போ எலெக்ஷன் நேரத்தினால அதை நிப்பாட்டி வச்சுருக்காங்க. இது நம்ம ஊருக்கும் நம்ம பகுதிக்கும் என்னுடைய வார்டுக்கும் கொண்டு வர்றதுக்கு மிகுந்த முயற்சி இருக்குது. அடுத்து பொதுவான சில விஷயங்கள். நான் சம்சுல் இஸ்லாம் சங்கத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கிறேன், இன்னும் நடக்கணும். ஒரு ஒற்றுமையை வேண்டி ஒரு ஏற்பாடு செய்தார்கள். இதில் சிலர் குறையும் காணலாம், நிறையும் காணலாம். என்னை பொறுத்தவரையும் 6 வார்டுக்கு உறுப்பினர்கள் நிறுத்தியிருக்கிறாங்க. 5 வார்டுக்கு திமுகங்கிற ஒரு கட்சி அவர்கள் உறுப்பினர் நிறுத்திட்டு 21வது வார்டில் நிறுத்தவே இல்லை. ஏன்? அவர் ஒரு திமுகவை சார்ந்த உறுப்பினர். அவரும் கட்சியை விட்டுட்டு சுயேட்சை சின்னத்தில் தான் போட்டிடுறாங்க. அப்போ இந்த திமுகவாங்கிறது நம்மளை எதிர்க்கிறதுக்கு தான் ஒரே நோக்கமே ஒழிய அவங்க கட்டுப்பட மாட்டாங்க. அதே மாதிரி அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2 வார்டில் நிப்பாட்டியிருக்காங்க. ஆனால் அது நமக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு பகுதி சேர்ந்தது தான். அந்த எனக்கு சரியாக நம்பர் சொல்ல முடியல. 1ஆம் நம்பர் நிறைய இந்துக்கள் வாழக்கூடிய இடம். 14ங்கிற அடுத்தது 14. அது கீழத்தெரு, காளியார் தெரு நம்ம சங்கத்துக்கு கட்டுப்படாததுனால நிறுத்தினாங்க. நாங்கள் கொடுத்த ரிக்வஸ்ட்டை ஏற்று அவங்க அந்த மாதிரி ஏற்பாடு செஞ்சாங்க. நீங்கள் சிந்திச்சு செயல்படுங்க. எல்லாம் நம்ம பிள்ளைங்க தான் போட்டி போட்டுக்கிட்டு பல ஆயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணுறாங்க. இது ஒரு குமருக்கு செய்யலாம், எத்தனையோ விஷயங்களை செய்யலாம். இங்கே போய் தான் செய்யணும்னு அவசியம் கிடையாது. ஒரு ஒற்றுமையை வேண்டி செய்யும்போது நாளை இந்த 6 உறுப்பினர்களில் மெஜாரிட்டி ஜெயித்தாங்கன்னா இந்த நம்ம சமுதாயம் காட்டக்கூடிய ஆள் தான் சேர்மன் ஆவார். இப்படி பொருள் செலவு வேண்டியதில்லை. மாமான் மச்சான் உறவு முடியாது. சொந்தங்கள் பந்தங்கள் சலாம் சொல்லவும் கூட சில பேருக்கு பதில் சொல்லாமல் போகிறாங்க. இந்த பேரூராட்சி தேர்தல்னால எம்எல்ஏ எம்பி யார் வேண்டாலும் நிற்பாங்க, யாரும் கண்டுக்கிறது இல்லை. எந்த கட்சியில் வேண்டாலும் என்னென்னமோ பிரச்சனை நடக்கும். ஆனால் இது உள்ளூர் பிரச்சனை இருக்கிற குடும்பங்கள் பெரியது. தலாக்குகள் கூட வர்ற சூழ்நிலைகள்லாம் நான் பார்க்குறேன். அல்லாட்ட துவா செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்படக்கூடாது. ரொம்ப படிப்பினையை யார் தாலையும் அருந்து போகிறதில்லை, யார் குடும்பமும் சந்தியில் வரப்போகிறதில்லை. இந்த இனிமேல் வரக்கூடிய முறைகள்லாச்சும் ஒரு ஒற்றுமையாக இருந்து. இப்போ சில பேர் கரையூர் தெருவில் எங்கேயோ அன்ன போஸ்ட்டாக தேர்ந்தெடுத்து எல்லோரும் சிந்தித்து செயல்படுங்க. நான் என்னுடைய சின்னம் வைரம், எனக்கு ரெட்டைகளை தந்தாங்க. அதையெல்லாம் உதவிட்டு எனக்கு சமுதாயமும் என்னுடைய மக்களும் தான் முக்கியங்கிற ஒரு நோக்கத்தில் நான் வைர சின்னத்தில் நிற்கிறேன். நீங்கள் ஆதரித்த 5 வருஷம் நான் என் ப்ரீட், அதுக்கு பிறகு நான் எங்கேயும் நிற்க போகிறதுன்னு இல்லை. ஹயாத்து கிடக்கணும். இந்த நலத்திட்டங்களை எல்லாம் கொண்டு வரேன். ஒரு வேட்பாளருங்கிறவர் எந்த வகையில் இருக்கணும் அப்படின்னா, என்னுடைய கருத்து, ஒரு வீடு கட்டுறாங்க, அதுக்கு வரி போடுறாங்க. இந்த வரி எப்படி போடுறாங்க? இது எந்த செக்டரில் சேர்ந்தது? பஞ்சாயத்து போர்டு குடிநீர் எதுக்கு கொடுக்குறாங்க? அதுக்கு சுத்தமாக பண்ணுறதுக்கு என்னென்ன வழி? எந்த நாலேஜுமே இல்லாதவங்கெல்லாம் போட்டிடுறாங்க. இவங்களை வச்சு நான் ஜெயிச்சு போனால் என்ன செய்வேன்னு எனக்கே புரியல. அதனால் மக்களை சிந்தித்து படித்தவர்கள்தான் சிறந்தவர்கள் நான் சொல்ல வரல, படிக்காதவர்களும் சிறந்தவர்கள் இருக்கிறார்கள். அதே நேரத்தில் கொஞ்சம் விவரம் புரிஞ்சவங்களை அங்கே அனுப்பினால் இந்த நலத்திட்டங்களை ரோடு போடுறாங்க, 6 இன்ச்சு போடணும். பாருங்கள், நீங்களே பார்த்துருப்பீங்க. அவன்கிட்ட கேட்டாக்கா நான் அங்கிட்ட இங்கிட்ட காசை கொடுத்துட்டு போடுறேன் அப்படிங்கிறான். இதெல்லாம் எப்படி சமாளிக்கிறதுன்னு புரியல. ஏன் ஒரு கை ஓசை சவுண்டு வராது. பல மெம்பர்கள் கூடி ஒரு ஒற்றுமையாக இதை செய்யும்போது நமது பகுதிக்கு நல்ல திட்டங்களை கொண்டு வர முடியும்.
ஒற்றுமைங்கிற கயிற்றுல தான் எல்லாமே இருக்குதுன்னு ஹதீஸ்களும் குர்ஆனும் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் மக்களே சிந்தித்து செயல்படுங்க. இந்த முறை சம்சுஸ்ஸலாஹ் சங்கம் வேட்பாளர்கள் ஜெயித்தால் அடுத்த முறை நாம் நீட்டும் ஆள்தான் தலைவராகவும் உபத்தலைவராகவும் நமது பகுதிக்கு வேண்டிய நலத்திட்டங்களை கொண்டு வர முடியும். இந்த மன உறுதியோடு நீங்கள் செயல்பட்டு வாக்களியுங்கள். யாருக்கு வாக்களிப்பது என்பதை ஒரு நிமிடம் 2 நிமிடம் இருந்து முடிந்தால் 2 ரகாத்து தொழுது விட்டு ஓட்டளிக்க செல்லுங்கள். உங்களுக்கு அல்லாஹ் தஆலா எதிர்காலத்தை ஒளிமயமான எதிர்காலமாக்கி வைப்பார். என்னுடைய தனிப்பட்ட கருத்து, அரசு நலத்திட்டங்கள் ஆட்சியாளர்கள் யார் இருக்கிறார்களோ அவர்களோடு இருந்தால் கொண்டு வர முடியும் என்பது என்னுடைய பணிவான கருத்து. அதனால் முடிந்தவரை எல்லா தலைவர்களும் நல்ல தலைவர்கள் தான். இந்த வேட்பாளர்களாக நிற்கக்கூடியவர்கள் எல்லாரும் நல்ல தலைவர்கள் தான். சிந்தித்து செயல்படுங்கள். என்னுடைய சின்னம் 12வது வார்டில் வைரமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தயவுசெய்து அன்று 19ஆம் தேதி காலை 7 மணிக்கு வாக்கு தொடங்குகிறது, 5 மணிக்கு முடிக்கிறார்கள். ஏன்னா அதற்குள் தாங்கள் சென்று வைரம் சின்னத்திலே வாக்களித்தால் அல்லாஹ் நாடினால் இன்ஷா அல்லாஹ் என்னுடைய ஹயாத்தோடு இந்த நலத்திட்டங்களை கொண்டு வர நீங்களும் துஆ செய்யுங்கள், எல்லோரும் திட்டம் செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ் உங்களை வெற்றியோடு சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.